அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். எனக்கு எத்தனை கோமால இதெல்லாம் புது மாடல்மா. 2025 புது மாடல் ட்ரெண்டில் போயிருக்குது. எவனா சண்டை வந்தானு போற வரலாம் கேட்க விடு. எச்சுனேதான் கம்மால என்ன கம்மால இந்த கொம்மாலைக்கு மாலை எங்க அம்மாலைக்கு இழுத்தேன் ஒப்பனை இழுப்பேன். இசுமோ சும்மா வெறுப்புல குளிர்ல உட்காந்துக்கிறான். இசும்போ அவனாவது ஜாலியா இருக்கட்டும். எங்க அவங்க ஒப்பனை ஒரு மரியாதை பேசுறேன். நாடோடி நீ தான் நீ நாடோடி அங்க போய் ஆடி நடக்கிற. வேணாண்டா உம்மளை அப்புறம் பாக்குறியா வச்சு செய்வேன். நான் வைக்காதே செய்வேன். நாங்களா வேற லெவலு தெரியுமா. எங்க ரொம்ப பேசுறான். நான் பார்த்தாலே நீ வாந்தி எடுப்பேன். என்ன அவ்வளவு புல்லா குடிச்சிட்டு இருப்பேன். ஓடியா பார் என்கிட்ட தேவையில்லதெல்லாம் பேசாத. நான் இப்படியே ஸ்மூத்தா இருக்கிறேன்னு நினைக்காத. ஸ்மூத்தானா மென்மையா இருக்க. மென்மையா என்ன ஆயா இந்த அம்மா கிண்டல் பண்ண அந்த ஆயா கூப்பிடுறாங்க பாரு. போ யாரோ கூப்பிடுறாங்க. இந்த ரொம்ப சாஃப்டா இருக்கிறேன்னு நினைக்காது. புரியுதா? சாப்பிட்டானா தோசை பார்க்க தான் பொம்பளை. உம்மளை பச்சை பொறுக்கி ஏன் காஞ்சிட்டா பொறிக்க மாட்டியா? பச்சா தான் பொறுக்கி இருப்பியா? இந்த இளப்பங்கோட்டை பொறுக்கி உனக்கு பாயமாயி போச்சு. வேலை இல்லை எனக்கு. சரி கிளம்பு காத்தாட்டேன். போட அப்படி நீ போடி வரங்க. இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தேங்காய் பூவா தரம்போ. ஐயோ பணம் காணோம். அங்க வச்சு காலம் மாறி போச்சு. 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும். அது பாத்ரூம் போயிருக்கும் வரும். புரியல பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும். பணம் எப்படிரா பாத்ரூம் போவோம்? அந்த நோட்ல யாருக்கிட்ட? காந்தி தாத்தா. அவருக்கு வராதானா? எவ்வளவு நாள் தான் அடிக்கிட்டு இருப்பாரு. போயிருப்பாரு வருவாரு. வயசாகி போச்சுல ஏறி தேர்த்தாவல அவரு. ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அழுகுறாரு. என்னன்னு? டே உங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணண்டா, சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா. அந்த வெள்ளைக்காரனுக்கு வாங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? தூக்கம் கிடையாது, மழைன்னு பார்க்காது, வெயில்னு பார்க்காது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன். அந்த ரூபா நோட்டில் என் போட்டா போல நான் கேட்டேனாடாங்களா? ரூபா நோட்டில் ஏன்டா என் போட்டா போட்டு வச்சிங்க? அவன் தூக்கி ஓஞ்சி சாப்பிட போறான்டா. எனக்கு அசிங்கமாக்குறான். அவன் தூக்கி எனக்கு அராசுறான், அசிங்கமாக்குறான். அது பரவாயில்ல. கோயில் உண்டியில் போறீங்க காத்து வராம இருக்கிறேன்டா. அது பரவாயில்ல.
ஆனா அந்த பொம்பளைங்க தூக்கி என்ன இங்கே வச்சுக்கிறாங்க. ஒன்னும் ஐயூரா தேம்பி அந்த நோட்டா செல்லல கீஞ்சி போச்சு. ஏன் சொல்லல? அவர் தேம்பி ஆயிட்டார்ல, நோட்டு நஞ்சு சாய கீஞ்சிச்சு. நல்லா ஓட்டடா, கம்பி கட்டுறக்கு அதெல்லாம். கம்பி கண்ணா டேங்க் கட்ட முடியும். கிளம்பி சைலண்ட். சரி சரி ஐயா, இவன் தாங்க எடுத்துக்கிறான். யார்? அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். பேசு ரியாக்ஷன் பாக்குறா. டேய், நீ ஃபேஸ் ரியாக்ஷன் தான் காமிப்ப. நீ என்ன காட்டுன்னு எனக்கு தெரியும். அதாடு விடு. எப்படியோ கண்டுபிடிச்சிக்கிறாப்பா. நான் தான் எடுத்து வச்சுக்கினேன். புலர் விசாரணை நிறைய பண்றா. புலர் விசாரணை இவ சிஐடி சவுந்தல பழுகுது. புலன் விசாரணை அது என்ன விசாரணை? நானா பச்சுனா நானு கொடுத்துட்டானா இந்த ஒண்ணா? ஆமா. அப்பனா நான் கேள்வி பதில் சொல்லுவேன். கேள்வியா? ஆமா. கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்லை நான் எழுப்பட்டும்? இல்ல இப்ப நான் எழுப்புற முடியல, நீ எழுப்பு. கேள்விமா கேள்வி. சரி, ஒரு சைக்கிள் நீ எதுன்னு சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பால் காடு அடடா பச்சை மாட்டை கட்டி கிடக்க போறேன், அத தண்ணி ஊத்தி விற்க போறேன். தண்ணி யாரா ஊத்துவாங்களா? எப்பவுமே கரகர பால் அப்படியே குடிக்க கூடாது. ஏன்னா அது சளி கட்டும், டிபி நோய் வரும், ஆஸ்மா வரும். அதனால தான் டீ வைக்க சொல்ல கூட தண்ணி ஊற்றி நம்ம கொடுக்குறாங்க. நம்ம தண்ணி ஊற்றுன்னு பால் மாறின்னு சொல்லித்தான் பால் விற்கிறவரே தண்ணி ஊற்றி வித்துடுறாரு. அது அவர் மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா தனுஷ் வந்துக்கிறாரு இப்போ. ஆமா ஆமா. ஏன்னா நான் அந்த மேல லவ் பண்ணேன். சரி, அதை விடுமா சொல்லு. சைக்கிள் ஏற்றிட்டு நானு 3 பேரை ஏற்றிட்டு 3 பேர் ஏற்றுவேன். ஆனா நான் அதே சைக்கிள்ல 19 பேர் ஏற்றுவான். 19 பேர் எவனும் ஏற்ற முடியாது. பைக்கில் விட்டு 15 பேர் தான் ஏற்றுவான். ஆனா நான் 19 பேர் ஏற்றுவான் அந்த சைக்கிள்ல. பொய் சொன்னாலே பொருந்து சொல்லணும். உண்மையை சொல்றேன், 19 பேர் நான் ஏற்றுவேன். ஏன் 19 பேர் படுக்கு போட்டு அது மேலே ஏற்றுவேன்? நான் லூசான படுக்கு போட்டு எல்லாம் தான் ஏற்றுவான். அது போல வேற ஓட்ட தெரியாதுன்னு ஏற்றுவான். அப்படி கிடையாது, உட்கார வச்சு ஏற்றுவேன் நான். சாமர்த்தியம். சரி, எப்படி சொல்லு. சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குதுங்கடி. இந்த வயசு சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்? இன்னும் 18 பேரை ஏத்தணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஆன்ல விட்டேன். ஓ, ஆன்ல விட்டேன் வளையுது. நல்லா நடிக்கிறடா. அதனால தான் சிவாஜி செத்துட்டாரு. நம்மள சைக்கிளுக்கு பெல்ல காணோம். என் சீட்டுங்க உக்காந்து அடிக்கிறியா? அடிக்க கேளு. நீ எவ்வளவு நடிக்கிறனா? நீ முன்வில்ல தான் காத்துக்குதான்னு பாக்குறேன். நாங்க பின்வில்லே பாப்போம் காத்துக்குதான். ஆமா, நான் வீல பிடிக்கிறத பாக்க. அப்ப சரி, சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. இன்னும் எத்தனை பேரை ஏத்தணும்? இன்னும் 18 பேரை ஏத்தணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஆமா. அந்த 18 பேரை இப்ப ஏத்தறம் பார்த்து தெரிஞ்சுங்க. எப்படி? முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 18, என்ன ஒரு சேர்த்தா 19. உம்மால 19 பேரை நான் ஏத்துமா? ஏத்து விடா. நீ ஏத்து விடா. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆளை காணோம். தொடப்ப கட்ட. இன்னொரு முறை அந்த மாதிரி நம்பர் சொன்னா உங்களை கேஸ் போடுவேன். போடு, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போத்துனா அந்த கேஸ் நான் யாரா கேஸ் சொன்னேன். சரி, நான் கேஸா? நான் மட்டும் தான் சொல்றேன்னா. ஸ்கூலுக்கு தான் வாத்தியார் 8க்கு அப்புறம் 9ன்றாரு. அப்புறம் கோயிலுக்கு கூட நவகரம் 9 தான் வைக்கிறாங்க, 8 வைக்கிறாங்க. சும்மா எங்களை பேசக்கூடாது. நீ போதும் பாடி, நீ தாண்டி போனோம். நான் இங்க கேறவன். ஐயா நான் வரேன். வா, போர்த்தாம் போற. நீ மூடிட்டு இருக்கிறியா? நீ மூடுறா. நீ பேரோட்டா மேரி ஒண்ணு தேவையில்ல, போ. ஐயா நான் வரேங்க ஐயா. அம்மா நில்லு. அன்பு சால் உணவ பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இங்கே பலர் இசையால் மயங்க வைத்த ஆடலரசி பாராட்டி இந்த முத்தாரத்தின பரிசாக எனக்கா? உனக்கு எனக்கா? உண்மையாவா? இந்த மொத்தத்தை எதுக்கு அவங்களுக்கு கையை கொடுக்குறீங்க? இவள் இசையால் பலரை மயங்க வைத்து சக்தி படைத்தவள். அதுக்கு இந்த முத்தார் நம்மிடம் இருந்தாலும் அவனிடம் இருந்தாலும் எதுனா பணத்தை கொடுக்காத முத்தாரத்தை கைட்டு கொடுக்குறப்பா. உனக்கு தெரியாது என்ன? அவர் யாரு முத்தாரம் தெரியுமா? யாருடைய முத்தாரம்? உனது தாய் மணிமேகலை இறந்து விட்டாலே அவருடைய முத்தாரம் இது. அது நம்மிடம் இருப்பதை விட அவளிடம் இருப்பது. என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டியக்காரிக்கு கொடுக்குறீங்க. நாட்டியார் கேவலமா பேச. ஏன் என்ன? அவள் இசையால் பலரை மயங்க வைத்து சக்தி படைத்தவள். ஏன்னா பணத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா. பணம் கொடுத்தா செலவாகிடுமா? இது விலை மதிக்க முடியாது. பொக்கிஷ் மாதிரி வச்சிருப்பாங்களா? ஐயா
எனக்கு இது முத்தாரமா? ஆமாண்டா. விலை உயர்ந்த முத்தாரமா? விலை மதிக்க முடியாது. ஆமா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுவரை நினைத்ததில்லை. அப்பாவே நினைத்ததில்லை. இது விலை உயர்ந்தது. விலை உயர்ந்தது. அதான் உங்களுக்கு எங்க கிடைக்குது? இது எங்குமே கிடைக்காது. விலை மதிக்க முடியாதது. ஒரே ஒரு இடத்து தான் கிடைக்கும். எங்க? செய்யாறு மீனாட்சி சோழ 30 ரூபாய். எவ்வளோ 30 ரூபாய். எவ்வளோ 30 ரூபாய். விளங்காதவனே, நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தா கஷ்டம் தெரியும். நீ ஓசூல்ல போறவன். உடைய கிரைவில தெரியுமா? 30 ரூபாய். 30 லட்சம் தான். மாத்திட்டான். எனது மனைவி மணிமேகலை முத்தாரம். அது அந்த முத்தாரம் அல்ல. அறிவை கட்டவன். சரிங்க, வரங்க. அம்மா, உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்தும் இருக்கு. எனக்கு கெஸ்ட் ஹவுஸா? கெஸ்ட் ஹவுஸ் தனியா காத்திருக்கிறேன். எதுக்காக அவங்கள அரண்மனையில தங்க வைக்கிறீங்க? இருக்கட்டு விடுமா. ஏன்? வந்தார வாழ வைத்த நாடு இந்த தமிழ் மண்ணு. வந்த ரெட்டு அடித்து வழக்கம் அல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் விடு. வாய் மூடுங்கப்பா. பாக்குறவங்கள யாரும் நாட்டு மக்கள் கேவலமா பேசுவாங்க. அவங்கள அடிச்சு விட்டு போயிட்டோம். நீ கேவலமா நினைக்காம சரி. நீ ஒருத்தி இருந்தா போதும். அப்பா, நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு வேணாம் அம்மா, நான் சொல்றத நீ கேள். உனக்கு வயசு பத்தாத போவாதீ. எனக்கு வயசு பத்தாதா? அவங்களுக்கு அரண்மனையில தங்க வைக்க இருக்கட்டும் பாருங்க. விடு. அப்பா, நான் வேணாம், நான் சொல்றது கேளுங்கப்பா. சொல்றத நீ செய்யுமா. போமா, உணவரை நீ ஓய்வு எடுப்போம். உனக்கு தேவை இல்லாது. நீங்க என்ன பண்ணிக்கங்க. ஐயா, எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் தந்திருக்கிறீங்க. ஆமாம்மா. ரொம்ப நன்றி. ஆனா ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அவர் பண்ண மாட்டாரு. மத்த எல்லாம் எந்த இல்லங்க, எனக்கு கெஸ்ட் ரூம் எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபிள் வேணும். உனக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. எந்த ரூம்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல. ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். பாத்ரூம். இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே சாப்பிடலாம், அங்கே போலாம், அங்கே பார்த்து தூங்கலாம். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். எனக்கு இந்தியன் வேண்டாம். ஏன் முட்டி போட்டு உட்கார முடியல? ரெஸ்ட் தான் வேணும். முட்டி போட்டு உட்கார முடியல. முட்டி வலிக்குது. அப்படியே உட்கார்ந்தே போணும். உனக்கு அதை விட ஓசி என்ன? நீ உட்கார்ந்தே போ தேவையில்ல. அதை விட ஓசி. நேத்தா நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர்ல வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன். எப்படிங்க? நீ உள்ள போ. நீ போய் அப்படி நில்லு. ஒரு பைப் ஒன்று ஒரு வச்சு நான் டர்ன்னு எல்லாம் காத்து மூலியமா டேய் போறம்போக்கு, என்ன நீ போ. புது மாடல் நீ தான் ஓபன் பண்ணணும். எந்த ஓபன் ஆகணும். உனக்காகவே ஐயா, வாயை மூடுறீங்களா ஐயா? உனக்கென்று நீ போய் எவ்வளவு ஆண்டவர்கள் சான்றோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். உன்னை போன்றவர்கள் இருக்கிறார். அப்படி யாரும் வரல. இல்லன்னா விடு. என்ன வார்த்தை பேசணும், ஏது வார்த்தை பேசணும்ன்ற அறிவு இருக்காது. அதெல்லாம் இருந்தா நான் அங்க வரேன். இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்ந்தா கொஞ்ச நாள் கூட ஒழுக்கமா தண்ணி குடிப்பா. தண்ணி குடிப்பா. தண்ணி கொடுக்காதீங்க. அச்சின்னு போடுடா. பால் போட்டு கொடுக்கும். அப்படியெல்லாம் வெளியே போட்டுங்க. குட்டை எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிக்காதீங்கப்பா. சுத்தி நின்னாவே அவன் பார்த்துட்டு பயத்திலே சேர்த்து போறான். பணா போடா. இல்ல, நான் கேக்குறேன். டேய், நீ தலையாட்டாதடா. டேய், ஒண்ணு முடியலையா? நான் உனக்கு மேல அது பண்ணுவேன். வாய மூடு. என்ன பேசணும், ஏது பேசணும் அந்த அறிவு இல்லையா? அதெல்லாம் இருந்தா அவன் பக்கத்துல இவருக்கு நெஞ்சு வலிக்குதான். நெஞ்சு வலிக்குதுன்னு வந்த அப்போ செத்துருவ. ஐயா வரங்க. அப்பயே சொல்லலான்னு பார்த்தோமா. போறதா போறா. ஃபேர் ஆட்டோ மேரிக்கிறேன். என்ன ஃபேர் ஆட்டோ மேரிக்கிறேன். அவனா 2 பேர் உக்காந்து வந்து போறான். அது ஷேர் ஆட்டோடா. ஏதோ ஒரு ஆட்டா 2 பேர் உக்காந்து வந்து போறான். பின்னாடி பாத்துக்கினே போ. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நாளைக்கு ஆச்சரிக்கிட்டு போ, செதி கூப்பிட்டு வரும். ஓ கேட்டுங்கடி கதையை சேர்த்து ஐயா வரே. அகட்டுமா? சரிங்க. சிறந்த உணவு இருக்கிறது, உணவருந்து ஓய்வு. ஆமா, பிரியாணிக்கு பிரியாணி இல்ல, இல்ல குசுகோ. போராட்டாபரு படி தேவடியா. வரங்க ஐயா. எதிராக இருந்தோம், இப்ப நண்பராகி விட்டோம். மறப்ப மன்னிப்போம். நாட்டில போய் வருகிறேன். நாங்கள் சென்று வருகிறோம். மகன்ராய், பகமையை மறந்து விட்டாய். உனக்கு விருந்திருக்கிறது. கண்ணுக்கு செவைக்கு விருந்தளித்து விட்டேன். சிறந்த உணவருந்து நீ ஓய்வெடுப்பாய். மிக்க மகிழ்ச்சி. வருகிறேன். நாங்கள் சென்று வந்தோம். இந்த முப்பெரு விழாவை காண வந்த அனைத்து அன்பு உலகளுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்து பார்த்துக் கொள்கிறேன். சென்று ஓய்வெடுங்கள். நான் பட்ட வலையில் சிக்கிவிட்டான். மணிபரி நாட்டு மன்னர் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு. மாலை கேட்டு குத்துட்டான், இடம் குத்துட்டான். இனிமே தான் ஒவ்வொரு கையா நம்ம நவுத்தணும். அரண்மனையில் சாருமதி பார்த்துக் கொள்வார். சரி, அவளுக்கு உறுதுணை. நான் என்ன பண்ணணும்? சொல்வது சொல்லு.